இந்த திரைப்படம் நிறைய பேர் பேச தவறியதை பேசியிருக்கு. நான் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 1985ஆம் ஆண்டு நான் கேமராவை கையில் பிடிச்சேன். ஒளிப்பதிவாளனா எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியல. இவ்வளோ காலங்களில் 40 ஆண்டுகள், இவ்வளோ காலங்களில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். நிறைய தயாரிப்பாளர்கள், எவ்வளோ இயக்குநர்கள், எவ்வளோ கலைஞர்கள். ஆனால் இவ்வளோ படங்கள், இவ்வளோ திரைக்கதைகள், இவ்வளோ என்னுடைய சிறுகதைகள், நாவல்கள் செய்ய தவறியது எல்லாத்தையும் இந்த ஒரு படம் செஞ்சுருக்கு. நேற்று முதல்ல நான் ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த படத்தை ஒரு பார்வையாளனாக தான் நான் பார்த்தேன். என் பையன் இந்த கதை நீங்கள் கேட்க வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த படம் நீங்கள் என்ன நடிக்க விடுங்க, அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். சரிப்பா அப்படின்னு விட்டேன். ஆனால் நான் போய் பார்வையாளனாக பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோடு தான் நான் பார்த்தேன். அதை விட நேற்று இரவு படத்தை 2வது முறையாக நான் பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். நான் ஒரு மணலில் உட்காந்து 28 பைசாவுக்கு படம் பார்த்த ஆள் தான். நான் 3 படம் தான் பெஞ்சில் உட்காந்தே பார்த்துருக்கேன் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு சாதாரண ஆள் நான். ஒரு இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலை பேசுது. எத்தனை மனங்கள், எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது, அவமானப்படுத்தப்படுது, கேவலப்படுத்தப்படுது. அதை இந்த திரைக்கலை சாதிச்சிருக்கு. திரைப்படங்கிறது எல்லாரையும் தட்டி தூங்க வைக்கிறது இல்லை, கிச்சு மூட்டுறதில்ல, சிரிக்க வச்சு அவங்க பணத்தை பிடுங்கிறதோட மட்டும் இல்லாது, அது ஒவ்வொருத்தரையும் அறையணும். அவங்க செய்கிற தவறுகளை கேட்கணும். இதை பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும். அவங்க மனசுக்கு பதில் சொல்லணும். மிகப்பெரிய வேலை. பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறியதை, பல இலக்கியங்கள் செய்ய தவறியதை இந்த பேரன்பும் பெருங்கோமும் சாதிச்சிருக்கிறான்னு நான் உணர்ந்தேன். ஒரு தம்பி சிவபிரகாஷ் வாங்க. ஒரு போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சுருக்கிறவன் மட்டும் இல்லை, சொல்ல சிந்தனையை வச்சுருக்கிறவன், கையில் சரியான கலையை வச்சுருக்கிறவன். இவன் தான் போராளி. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இவருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய உரையாடல். அது இப்போ பொதுவாக நான் சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக உரைநடை எழுதுறது. ஏன்னா என் படங்கள் அப்படி. இந்த படம் இயல்பாக இருக்குது. ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி சில எம்ஜிஆர் திரைப்படங்களில் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது அப்படி தான் இருக்கணுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை அப்படி செய்யலைன்னா இது போய் அவனை குத்தாது. அந்த நுட்பம் அந்த படத்தில் நான் பார்த்தேன். முருகேஷ் எங்கிறீங்க? முருகேஷ் வாங்க வாங்க முருகேஷ் வாங்க. ஏன்னா விளையாட்டு இல்லைங்க, சும்மா வருஷத்துக்கு 300 படத்தை எடுத்துகிட்டு குப்பையாக குவிச்சிட்ருக்கோம். வாங்க. இவருடைய அந்த உரையாடல்னா வசனங்கிறது சமஸ்கிருத சொல்லணும்னு நான் சொல்ல, வஜனங்கிறத நம்ம வசனம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான வேலையை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு துணையாக இருந்த வாங்க தினேஷ் ஏன்னா நான் அடிப்படையில் ஒளிப்பதிவாளன். அந்த கிராஃப்டை, அந்த கலையை, ஒளிப்பதிவாளனுடைய வேலை என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். இயக்குனர் முதற்கொண்டு நீ இதை தான் பார்க்கணுன்னு அதை மட்டும் காட்டுறவன் தான் ஒளிப்பதிவாளன். மற்றதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. அது எந்த கோணத்தில் பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னு காட்டுறவன் தான் ஒளிப்பதிவாளன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா நிறைய நான் எப்படி இதுக்கான மேடை இல்லை, அதனால் நான் வரவே கூடாதுன்னு யாரை என்னை உட்கார வச்சுங்க. நீங்கள் நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன்ல.
ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு தொடர்பே கிடையாது. என் மகனை பெற்றுட்டதால் நான் பேசக்கூடாது. உண்மையிலே விஜித்தை நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ஷாலி வந்து அந்த சாராவும் ஜீவாவும் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க. அதுவும் இங்கே மைம்ஸ் கோபி என்னங்க இப்படி ஒரு நடிகனப்பா, ஐயோ பாருங்க. எனக்கு ஏதோ தமிழில் தாங்க நடிகர்கள், சிறந்த நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவிலே. அவர் அருள்தாஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன ஐயா அப்பா, எப்படி அந்த அம்மா எங்கே பேர் என்னப்பங்க, அந்த அம்மாவை நடித்தவங்க சொல்லவே முடியாது. நான் வந்து அழகில் நந்தியாதாஸ் எப்படி பார்த்தனோ அப்படி ஒரு நடிப்பு இதில் நடிச்சிருக்க அத்தனை பேரும். வினோத் இங்கே ஒருத்தனுக்காம பாருங்க, நான் அவரை கூப்பிடவே இல்லைங்களா தம்பி. படத்தினுடைய இயக்குனருடைய முக்கியமான ஒரு கருவியை அவர் கையாண்டிருக்கார் இந்த படத்தில். ரொம்ப மாஸ்டர் மைண்ட்ஸ், மாஸ்டர் திங்கர்ஸ், ரைட்டர்ஸ், போயட், கலைஞர்கள் அனைவரும் இங்கே இருக்காங்க. இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஆரோகணம் தான் ஞாபகம் வருது. அன்றைக்கி அங்கே பாலச்சந்தர் சார் இருந்தார், பாரதி ராஜா சார் இருந்தார், பாலு மகேந்திரா சார் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் யூனோ இங்கே எனக்கு தெரியறது. ஸோ உங்களுக்கு இது டெபியூ ஃபிலிம், இந்த ஹீரோக்கு டெபியூ ஃபிலிம், டிரெக்டருக்கு டெபியூ ஃபிலிம், ஹீரோயினுக்கு டெபியூ ஃபிலிம், அப்படி எல்லாருக்கும் டெபியூ ஃபிலிம். ஸோ இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டண்ட் டே ஃபார் தெம். அந்த மாதிரி ஒரு நாளில் இத்தனை பேரும் இங்கே வந்து அவங்கள வாழ்த்துறது இது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஆரோகணம் யூனோ மியூசிக் ரிலீஸ் அன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி நாங்கள் படத்தை காமிச்சிட்டு தான் அப்புறம் எல்லாரையும் மேடை மேலே ஏற்றினோம். அதே மாதிரி இன்றைக்கி இங்கே வந்து பேசினவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் சீன் த மூவி இல்லையா. படத்தை பார்த்துட்டு இப்போது சுஷீந்திரன் சார் பேசும்போது அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ உணர்வு பூர்வமாக பேசினார். ஹீஸ் அ பிரில்லியன்ட் டிரெக்டர், பிரில்லியன்ட் ரைட்டர். இப்போ அவர் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லும்போது நமக்கு அது நிஜமாகவே இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தை காமிச்சிட்டு அவங்க பேசும்போது பிலீவபிளாக இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ், அது டிரெக்டரோடும் ப்ரொடியூசரோடும் கான்ஃபிடென்ஸ் நினைக்கிறேன் அது. அண்ட் இந்த டீமுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஜேர்னியே வந்து இதில் நம்ம ஜெயிப்போம், அதுக்கப்புறம் நம்ம நினச்ச நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வராமல் இருக்கலாம், அதை விட பெருசாக வரலாம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். பட் த ஜேர்னி இட் செல்ஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த பயணமே அவ்வளோ அழகானது. அண்ட் சினிமாவில் வந்து நம்ம அந்த உழைப்பையும் அந்த 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 ஒரு பேஷனும் இருந்தால் நம்மளை ஏமாற்றாது. நம்ம 1% போட்டோம்னா அது 100% நமக்கு திரும்பி வரும். 1% ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா, நம்ம சின்சியராக இருந்தோம்னா அது 100% நமக்கு ரிவார்டிங்காக இருக்கும். அந்த 1% இன்சின்சியரிட்டி காமிச்சோம்னா அதே மாதிரி 100% நமக்கு திருப்பி அடிக்கும். அதுதான் சினிமா. ஸோ அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எனக்கு எல்லாரும் இங்கே உட்காந்து எல்லாரையும் பார்க்கும்போது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு ஒரு தாட் வருது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நொஸ்டால்ஜியா, அந்த மாதிரி ஒரு நொஸ்டால்ஜியா ஃபீல் ஆகிறது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது தியேட்டருக்கு கொண்டு போகிறது, ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ இவர் சந்திரசேகர் சார் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி படங்களெல்லாம் எப்படி ஜெயிக்க வைக்கிறது. ஆர்வி உதயகுமார் சாரும் சொன்னார், எப்படி ஜெயிக்க வைக்கிறது தெரியல, அதுக்காக ஏதோ பண்ணணும். ஐ திங்க் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலையும் அதுதான் இப்போ பேச்சு நடந்துகிட்ருக்கு. இந்த பிரம்மாண்டம் இதையெல்லாம் தாண்டி ரியலிஸ்டிக்கான நல்ல கதைகள் மறுபடியும் வரணுங்கிற ஒரு ஆர்வம் ப்ரொடியூசர்ஸ் சைட்லேருந்தும் மேக்கர்ஸ் சைட்லேருந்தும் வர ஆரம்பித்தாச்சு. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெல்கம் சேஞ்ச்.
ஐ திங்க் வி ஆர் ஏபிள் டு கிராக் இட். அதை கிராக் பண்ண முடிஞ்சால் பெரிய விஷயம். எல்லா ஜான்ராவில் இருக்கிற படங்களும் எல்லா பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற கதைகளும் மக்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது இடையில இருக்கிறவங்க மட்டும் முடிவு பண்ணாமல் இதுதான் மக்களுக்கு பிடிக்கும், இதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும், இதுதான் அவர் சொன்னார் இல்லையா, ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் பேக்கேஜஸ், இதுதான் பேக்கேஜ், அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான ஒரு வாய்ப்பு, அதை உருவாக்குறதுக்கு, அதை கொண்டு வரத்துக்கு ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் அது எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்குறது, அதை நம்மளால் கிராக் பண்ண முடிஞ்சால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் தி பெஸ்ட். அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, எவ்வளோ அழகாக பேசுவாங்க என்பது நல்லா தெரியும். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்புக்கான காரணம் கண்ணண்ணா அவர் மூலியமாக தான் அந்த படம் கிடச்சது எனக்கு. அதுக்கு பெரிய நன்றி கண்ணண்ணா. நன்றி சொல்ல மறந்துடுவேன், அதனால் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். மாஸ்டருக்கு பெரிய நன்றி, அதே மாதிரி சாய் தம்பிக்கு நன்றி. இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இயக்குனருடைய அந்த வழி தான் அது பண்ணியிருக்கேன். ஒருவேளை நல்லா பண்ணலை, சரியாக பண்ணலன்னா அந்த குறை எழுது, நான் சரியாக உள்வாங்கி சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். இந்த கதை ரொம்ப அழகான கதை, ரொம்ப நேர்த்தியான கதை, எல்லாரும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்க ஒரு படம். இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா நான் சிட்டியிலே பிறந்து சென்னையிலே வந்த மாதிரி பையன் நான். எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த இயக்குனர் சொல்லும்போது காதில் சொல்லிட்டு போவார், இதுதான் கதை, இப்படி தான் பண்ணணும், அதிகமாக சத்தம் போடாத கோப்பேனா நான் என்ன அப்படி இருக்கும் அப்படின்றது படத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக நிதானத்தோடு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எல்லாருமே சிறந்த நடிகர்கள், அவங்க கூட நானும் இருந்ததுக்கு பெரிய சந்தோஷம். நான் படித்த கல்லூரியில் நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே இளையராஜா ஐயாவோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்துருக்கேன். எனக்கு இளையராஜா ரொம்ப பிடிக்கும். அவரை நாங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்கள் மாறிடுவோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில் ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிட மாட்டோமா அப்படி ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் ஒரு படம் நடித்து முடித்த பிறகு அந்த படத்தில் ஐயா தான் மியூசிக் வாசித்தாங்க. அதில் சொன்ன அந்த சீனில் ஆர்ஆரே வரான்ட்டார். ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சோம். நம்ம நினச்ச ஒரே ஒரு சீன், அந்த சீனில் எங்காவது சைலண்ட்டாக இருக்கட்டும், அதில் ஆர்ஆர் போட வேணான்ட்டாங்க. போச்சு, அந்த காலகட்டம் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்நேகன் ஐயா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐயா பார்க்க வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அந்த புகழும் சந்தோஷம் ஸ்நேகன் ஐயாவை செய்கிறோம். அது உறவு, அழகான உறவு. அந்த உறவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, வா போகலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசித்த காலங்கள். இன்றைக்கி நான் ஒரு கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம் நடித்ததில் அதில் ஐயா வாசிச்சிருக்காங்க. அவரோட வயலின் பேசியிருக்கு, அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு. அது பெரிய சந்தோஷம், நான் பெற்ற பெரிய இன்பம், இது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு எல்லா புகழும் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இந்த இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள், மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசா தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்தியிருந்தால் அது பெரிய மன்னிப்பு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலப்புடன். மறக்காமல் இந்த படத்தை தியேட்டர் போய் படம் பாருங்கள். உங்களோட பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்டு உங்கள் கைத்தட்டல் மட்டுமே. வாழ்த்துக்கள்.